Prove the following identities. First one என்ன கொடுத்திருக்காங்க, sin A minus sin B by cos A plus cos B plus cos A minus cos B sin A plus sin B. So first நம்ம என்ன பண்ணோம், that is equal to 0 நம்ம prove பண்ணோம். First left hand side நம்ம எடுத்துக்கிறோம். left hand sideல பாத்தீங்கன்னா என்ன நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா பாருங்க, ரெண்டும் வேற வேற இல்லையா. இங்க காஸ் ஏ இருக்கு, இங்க சைன் ஏ இருக்கு, இங்க காஸ் பி இருக்கு, இங்க சைன் பி இருக்கு, ரெண்டுமே வேற வேற. அப்படி இருக்கும்போது எல்சிஎம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டினாமினேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, ரெண்டு டினாமினேட்டரும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதனால நான் பெருசா டினாமினேட்டர் போடுறேன். இப்போ காஸ் ஏ plus cos B multiply sin A plus sin B. சரியா? ரெண்டு டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்ப ரெண்டு டினாமினேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணினோம்னா நமக்கு வந்துடும். இப்போ எதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பாருங்க, ஏற்கனவே இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். என்ன எழுதுறோம், sin A minus sin B எழுதியாச்சு. சரியா? அப்புறமா இதை இங்க மல்டிப்ளை பண்றோம். சரியா? பிளஸ் அப்புறமா தான் போடணும், இதை மல்டிப்ளை பண்றோம். ஏன்னா டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணணும் அதுக்காக. சோ இது இங்க மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், sin A பிளஸ் sin B. இப்போ இது ஒண்ணு முடிஞ்சாச்சு. பிளஸ் எந்த பிளஸ், இந்த இங்க இருக்கு இல்லையா, இந்த பிளஸ் பிளஸ் என்ன எழுதணும் பாருங்க, இது ஹோல் டினாமினேட்டர், எல்லாத்துக்கும் சேர்த்தி தான் டினாமினேட்டர். இப்ப என்ன பண்றோம், இங்க காஸ் ஏ மைனஸ் காஸ் பி எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்க இருக்கிறது இங்க மல்டிப்ளை பண்றோமா, அதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளிகேஷன், பிளஸ் எல்லாம் கிடையாது, இங்க ஒரே ஒரு பிளஸ் தான். காஸ் ஏ பிளஸ் காஸ் பி. ஓகேவா? இவ்வளவு பெரிய டேர்ம் வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேல ரொம்ப ஈஸி தான். மல்டிப்ளை பண்ணினோம்னா நமக்கு ஈஸியா கேன்சல் ஆயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு, பாருங்க, நான் முதல்ல நியூமரேட்டர்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். எப்படி மல்டிப்ளை பண்றேன், ஒண்ணுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். எதுவுமே நம்மளால காமனா எடுக்க முடியாது. சரியா? பாருங்க, sin A மைனஸ் sin B, sin A பிளஸ் sin B. இங்க என்னது, cos A மைனஸ் cos B, cos A பிளஸ் cos B. சோ இது A. பாருங்க, sin A, இங்கேயும் sin A தான், A மைனஸ் B. இது என்னது, A பிளஸ் B. ரைட்டா? அதே மாதிரி இந்த இடத்துல இது என்னது, A, இது மைனஸ் B. இந்த இடத்துல என்னது, A பிளஸ் B. சோ A பிளஸ் B, A மைனஸ் B ஃபார்முலா என்னது, A பிளஸ் B இன்டூ A மைனஸ் B ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல A என்னது பாத்தீங்கன்னா சைன். இப்போ என்ன எழுதணும், சைன் ஸ்கொயர் A மைனஸ் சைன் ஸ்கொயர் B. ரைட்டா? பிளஸ் இங்க என்னது, A வந்து cos A, அப்போ cos ஸ்கொயர் A மைனஸ் cos ஸ்கொயர் B. கிளியரா? சோ ஹோல் டினாமினேட்டர் கீழே இருக்கிறது அப்படியே எழுதுறோம். என்ன எழுதுறோம், cos A பிளஸ் cos B மல்டிப்ளை sin A பிளஸ் sin B. எழுதியாச்சா? அடுத்தது ரீஆர்கனைஸ் பண்றோம். எப்படி ரீஆர்கனைஸ் பண்றோம் பாருங்க, sin ஸ்கொயர் A இருக்கு, cos ஸ்கொயர் A இருக்கு. சோ நான் எப்படி எழுதுறேன், sin ஸ்கொயர் A பிளஸ் cos ஸ்கொயர் A. ரைட்டா? அப்புறமா என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, sin ஸ்கொயர் B மைனஸ் இங்க என்ன இருக்கு, cos ஸ்கொயர் B. ஓகேவா? the whole denominator இருக்கிறத நம்ம அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ண போறோம். ஒன்னும் பெருசா அதை மாத்த போறது இல்ல. cos A plus cos B into sin A plus sin B. ஓகேவா? இப்போ sin ஸ்கொயர் A plus cos ஸ்கொயர் A, இது நம்மளுக்கு ஐடென்டிட்டி தெரியும்ல, this is equal to 1. ரைட்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இது 1.
இப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ காமனா வெளியில எடுத்துட்டு சைன் ஸ்கொயர் பி பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி. பாருங்க இதை நான் எப்படி எழுதியிருக்கேன், 1 இதோட 1 இது. இப்போ மைனஸ் இன்டூ இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் பி, மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி பை கீழே என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுறோம். என்ன எழுதுறோம், காஸ் ஏ பிளஸ் காஸ் பி இன்டூ சைன் ஏ பிளஸ் சைன் பி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாயிடும் பாருங்க, இதுவும் 1 ஆயிடுமா. இது சைன் ஸ்கொயர் பி காஸ் ஸ்கொயர் பி. பாருங்க இந்த டீட்டா, எங்க டீட்டா இருக்கலாம், பி இருக்கலாம், ஏ இருக்கலாம், ஆனா சேமா இருக்கணும். இதுவும் சேமா இருந்தாதான் நம்மளால 1 போட முடியும். எப்போ போடக்கூடாது, எப்போ தப்பா போடக்கூடாதுன்னு இருக்குன்னா, இப்ப என்ன இருக்கு, சைன் ஸ்கொயர் ஏ இருக்கு பிளஸ் காஸ் ஸ்கொயர் பி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஈக்குவல் டு 1 கிடையாது. இங்கேயும் ஏ இருக்கணும், இங்கேயும் ஏ இருக்கணும், அப்பதான் 1. மாத்தி மாத்தி இருந்ததுன்னா நம்ம போடக்கூடாது. சரியா, இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். அப்போ சைன் ஸ்கொயர் பி இங்க இருக்கு, காஸ் ஸ்கொயர் பி இருக்கு, நம்ம 1 போடலாம். இங்க என்ன இருக்கு, சைன் ஸ்கொயர் ஏ இருக்கு, காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கு, 1 போடலாம். மாத்தி இருந்ததுன்னா போடக்கூடாது, ஏ பி மாத்தி இருந்ததுன்னா போடக்கூடாது. தட் இஸ் ஈக்குவல் டு, இங்க என்ன வரும், இங்கேயும் 1 மைனஸ் இங்கேயும் 1. ஸோ 1 மைனஸ் 1 இஸ் 0. 0 by anything. So whatever it may be, cos A plus cos B into sin A plus sin B. So anything by 0 equal to 0. That is our RHS. 0 தானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 0 ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. இப்போ செகண்ட் ஒன் போடலாம். சரியா, செகண்ட் ஒன் பார்த்தோம்னா என்ன இருக்கு, இது A கியூப் பிளஸ் இது பி கியூப். முதல்ல நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா எப்படி போடுறது பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, ஏ பிளஸ் பி ஹோல் கியூபோட ஃபார்முலா தெரியும். ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் என்னது, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பி. சரியா, பாருங்க நம்ம இது எப்படி எழுதலாம், ஏ கியூப் பிளஸ் பி கியூப் நம்ம 3a ஸ்கொயர் பி 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர்னு எழுதுவோம். அதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி வேணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்ப பார்த்தோம்னா என்ன ஆகும், நமக்கு தேவை இந்த a கியூப் பிளஸ் பி கியூப் தான் நமக்கு தேவை. அப்போ என்ன ஆகும்னா, இது ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், இந்த பக்கம் கொண்டு வரோம். என்ன ஆகும் பாருங்க, a பிளஸ் பி ஹோல் கியூப், இந்த பிளஸ் 3ab என்ன ஆகும், மைனஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பி. இப்போ இந்த பக்கம் கொண்டு வரும்போது இந்த பிளஸ் தான் நம்ம பார்க்கணும். இங்க இருக்கிற மைனஸ் பாத்தீங்க, இங்கே பிளஸ் இருக்கு, இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிடும்னு போடக்கூடாது. நம்ம இந்த ஒரு ஹோல் டேர்ம், இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இது ஹோல் டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வரும்போது இந்த பிளஸ் மட்டும்தான் மைனஸா மாறும். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏ கியூப் பிளஸ் பி கியூப். சரியா, இன்னொன்னு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, a பிளஸ் பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் பி கியூப் கிடையாது. நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, இது தப்பு. சரியா, பாருங்க இந்த இதுல பிளஸுக்கும் கியூப் இருக்கு, ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா பிளஸுக்கு கியூப் கிடையாது. அப்போ இதுவும் ஈக்குவல் கிடையாது. அந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணக்கூடாது, ஃபார்முலா படிச்சு வச்சுக்கணும். இப்போ ஏ கியூப் பிளஸ் பி கியூப்க்கு நம்ம ஃபார்முலா இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இல்லையா, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப். ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் என்னது பாத்தீங்கன்னா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்டூ ஏ மைனஸ் பி. சரியா, பாருங்க இது என்ன ஆகும், மைனஸ் 3a ஸ்கொயர் பி மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் பிளஸ் 3ab ஸ்கொயர். இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இது வரும். நம்ம வசதிக்காக நம்ம இப்படி எழுதிக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் கியூப். இப்ப என்ன ஆகும், இந்த ஹோலா இருக்கு இல்லையா, இது எல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்தா என்னவாயிடும், பிளஸ் ஆயிடுமா, பிளஸ் 3ab இன்டூ என்னவாகும், a மைனஸ் பி. தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, a கியூப் மைனஸ் பி கியூப். ரைட்டா, இப்போ நமக்கு இங்க ஏன்றது என்னது, a ஈக்குவல் டு சைன் ஏ.
b என்னது b ஈக்குவல் டு cos a. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது a கியூப் பிளஸ் b கியூப். a கியூப் பிளஸ் b கியூப் நான் என்ன பண்றேன் LHS எடுத்துக்கிறேன். a கியூப் பிளஸ் b கியூப் அப்படின்னா என்னது sin கியூப் பிளஸ் cos கியூப் a ஈக்குவல் டு நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன பண்ணணும் sin a பிளஸ் cos a the whole cube. ஏன்னா a plus b the whole cube minus 3 into ab என்னது sin a cos a. அப்புறமா a plus b என்னது sin a plus cos a. கிளியரா? sin cube a plus cos cube a க்கு நம்ம இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுறோம். டினாமினேட்டர்ல என்ன இருக்கு sin a plus cos a இருக்கா அது அப்படியே எழுதுறோம். sin a plus cos a முடிஞ்சுதா? அப்புறம் இந்த பிளஸ் இருக்கு இல்லையா அந்த பிளஸ் நம்ம இங்க போட்டுடுறோம். அடுத்தது sin cube a minus cos cube a க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா? அது என்னது இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா? என்ன பண்றேன் பாருங்க a minus b whole cube என்னது sin a minus cos a the whole cube. தனித்தனியா போட்டுறக்கூடாது whole cube. ஃபார்முலால என்ன இருக்கு பிளஸ் இருக்கு ரைட்டா? பிளஸ் 3 into என்னது sin a cos a. ஓகேவா? அப்புறமா sin a minus cos a. நான் என்ன பண்ணிருக்கேன் only the formula substitution. ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷனை கரெக்டா பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். பை கீழே என்ன வரும் கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு sin a minus cos a. sin a minus cos a. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றேன் பாருங்க. ஈக்குவல் டு போட்டாச்சு. இப்போ sin a plus cos a இங்கேயும் sin a plus cos a இருக்கு ரைட்டா? இங்க பாருங்க sin a plus cos a இங்கேயும் sin a plus cos a இருக்கு. நான் என்ன பண்றேன் காமனா வெளியில எடுக்கிறேன். sin a plus cos a காமனா வெளியில எடுத்துட்டேன்னா இங்க என்ன இருக்கும் பாருங்க 1. இப்போ 2 கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி எழுதுறேன்னா 2 வெளியில எடுத்துட்டு 2 ஸ்கொயர்னு வெளியில எடுக்கலாம். ஆமா தானே? 2 into 2 square is 2 cube. அந்த மாதிரி இப்போ 1 sin a plus cos a வெளியில எடுத்துட்டேன்னா மீதி உள்ள என்ன இருக்கும் sin a plus cos a the whole square. ரைட்டா? இங்க பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். sin a plus cos a into sin a plus cos a the whole square is sin a plus cos a the whole cube minus 3 sin a cos a bracket close. இங்க sin a plus cos a நான் வெளியில எடுத்தேன் காமனா. இங்க என்ன ஆகும் into 1 ஆகும். 1 into sin a cos a is sin a cos a divided by கீழ இருக்கிற டினாமினேட்டரை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். என்ன எழுதிக்கிறோம் sin a plus cos a. ஓகேவா? இது முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம எதுக்காக அப்படி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த sin a plus cos a இந்த sin a plus cos a கேன்சல் ஆகும். அதுக்காக நம்ம இப்படி பண்றோம். நெக்ஸ்ட் இது பிளஸ் போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு எல்லாமே ஏழு தான் இருக்கு. இங்கேயும் நம்ம என்ன பண்றோம் sin a மைனஸ் cos a வெளியில எடுத்துட்டு ஹோல் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன இருக்கும் sin a minus cos a the whole square போடணும். ஏன்னா ஒன்னு மட்டும் வெளியில எடுத்துட்டோம் மீதி ஸ்கொயர் அப்படியே இருக்கு. பிளஸ் 3 into இந்த sin a minus cos a ரைட்? இந்த sin a minus cos a நான் வெளியில எடுத்திருக்கேன் பாருங்க. இதுல இருந்து ஒன்னு வெளியில எடுத்திருக்கேன் இதையும் வெளியில எடுத்திருக்கேன். அப்ப என்ன வரும் 3 into sin a cos a by இங்க என்ன இருக்கு
sin A minus cos A. இப்போ இந்த sin A minus cos A, இந்த sin A minus cos A கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கு அப்படின்றத நம்ம எழுத போறோம். சோ என்ன எழுத போறோம் பாருங்க. sin A plus cos A the whole square minus 3 sin A cos A. ரைட்டா? இங்க பிளஸ் பிளஸ் இங்க என்ன இருக்கு பாருங்க. sin A minus cos A. sin A minus cos A the whole square. அப்புறமா என்ன இருக்கு இங்க பாருங்க. plus sin A cos plus 3 sin A cos A. ரைட்டா? plus 3 sin A cos A. கீழே டினாமினேட்டர்ல ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே கேன்சல் ஆயாச்சு. இப்ப பாருங்க 3 sin A cos A minus 3 sin A cos A. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? ரெண்டும் கேன்சல் ஆயிடுனா என்னது? இது ரெண்டும் 0 ஆயிடுமா? ரிமைனிங் இருக்கிறது இது மட்டும் தான். பாருங்க இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் வந்து 2 தான் வரணும். இன்னும் நம்ம ஃபார்முலாவை போட வேண்டியது இருக்கும். இது என்னது? A plus B whole square formula. That is equal to A square plus B square plus 2AB. இந்த இடத்துல என்னது? A minus B the whole square formula which is equal to A square minus B, A square plus B square minus 2AB. So A plus B whole square என்ன பார்க்கலாம் அப்படின்னா sin square A plus cos square A plus 2 into sin A cos A. ஓகேவா? பாருங்க இது எழுதியாச்சு. அப்புறமா இந்த பிளஸ் நான் போடுறேன். இங்க என்ன வரும்? sin square A plus cos square A minus 2 into sin A cos A. இப்போ again sin square A plus cos square A equal to 1, sin square A plus cos square A equal to 1. அப்புறமா இந்த plus 2 sin A cos A கேன்சல் ஆயிடும். இந்த plus 2 sin A cos A போயிடும். இந்த minus 2 sin A cos A போயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? இங்க 1 இருக்கு plus 1 இருக்கு. that is equal to 2. that is our RHS. RHS 2 தானே? RHS is 2. கிளியரா? சோ நமக்கு இந்த Q ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது போட்டுடலாம்.